ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3 to 5 டைம்ஸ் பக்கம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம் கஞ்சி மாதிரி நம்ம பண்ணி. இந்த கருப்பு உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்து பேபிஸோட க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. வெயிட் கெயினுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீக்லி 2 தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நல்லா கருப்பு உளுந்தும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா ஒரு நீட்டான ஒரு ஒயிட் டவல் இல்லாட்டி ஒரு நல்ல வெள்ளை துணி மாதிரி எடுத்துகிட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணியிருப்போம்ல அந்த அரிசியை வந்து நல்லா உதிரி உதிரியாக போட்டு நல்லாவே ட்ரை பண்ணிக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கல, ஃபேன்லேயே வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனாலும் காய வச்சுக்கலாம், இல்லை ஃபேனில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா வந்து ட்ரை ஆகிடணும், கையிலையும் ஒட்டக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா அதை வறுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்தோட வாசம் வந்து அரிசியோட வாசமும் நல்லாவே நமக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா நல்லாவே பொரிஞ்சிரும். உளுந்து நல்லா கமன்னு அதோட ஸ்மெல்லும் நல்லாவே வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்பவுமே வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அரிசியும் ஆயிடுச்சு, உளுந்தும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடுங்க. அதுலேயே வச்சோம்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இல்லை 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாவை வந்து ஜலிச்சுட்டு நம்ம கஞ்சி மாதிரி கிண்டி கொடுங்க. 7 மாதத்துக்கு மேலே கொடுக்குறீங்க, 7th மந்த் மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஜலிக்க தேவையில்லை. அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி போட்டு கொடுத்துடலாம். நான் 2 ஸ்பூன் வந்து எடுத்து நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம எப்பவும் போல் கூழ் கிண்டுற மாதிரி கஞ்சி கிண்டுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி கொடுத்துடணும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லாட்டி பனங்கற்கண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் பாப்பாவுக்கு கஞ்சி மாதிரி கிண்டி கொடுத்தேன். அவளும் நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ வாரத்தில் கண்டிப்பாக 2 தடவைனாலும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாரம்பரியமாக வந்து உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ 7 மாதம் மேலெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உட்கார்றதுக்கு நடக்கிறதுக்கு, ஸோ அப்போல்லாம் நல்லா போன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும் இந்த சத்து. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கும் ஈஸியாக வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உட்கார்றதுக்கு அந்த வலு வந்து கொடுக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். ஸோ அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களாலையும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்து என்ன வீடியோ போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் அடுத்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.